இண்டக்ஷன் ஸ்டவ்ல சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் தயிர், அப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறமா மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், அப்புறமா சீரக பவுடர் 1 3/4 டீஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா 1 1/4 டீஸ்பூன். அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு அப்படியே இதுலயே போட்டு அப்படியே கலந்துக்கலாம். கிரேவிக்கு 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, புதினா, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இண்டக்ஷன் ஸ்டவ்வை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு, கிட்ட எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இது ஆன் ஆஃப் போட்டிருக்கா. இது ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணினேன்னு E1 காமிக்குதா, எரர்னு காமிக்குது. எரர் காமிச்சா பாத்திரம் வைக்கணும். பாத்திரம் வச்சோன்னே அது அப்படியே ஆன் ஆயிடும். இதுலயே பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் குக், கறி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மோட் அப்படியே போட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் குக்கர் மோட்ல வச்சிருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஸ்டீல் பாத்திரம், இரும்பு பாத்திரம் தான் வைக்கணும். அலுமினிய பாத்திரம், நான்ஸ்டிக்கு அதெல்லாம் வச்சா அது இதுவாகாது, யூஸ் ஆகாது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையான பட்டை, 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடான பட்டை, கிராம்பு போட்டு தாளிக்கும். பட்டை கிராம்பு பொரிஞ்ச உடனே அப்படியே எல்லாத்தையும் மொத்தமா அப்படியே போட்டுற வேண்டியது. ஏற்கனவே சிக்கன்ல உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கணும். அப்புறமா இந்த சிக்கன் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோம்ல, அந்த சிக்கனை அப்படியே இதுல போட்டுற வேண்டியது. கடைசியில கீப் பாம்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல வச்சிடணும். இது நம்ம கேஸ்ல சிம்ல வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அது கீப் பாம்னு போட்டிருக்கோம். இதுல வச்சோன்னா சிம்ல வைக்கிற மாதிரி. இதை வச்சுட்டு அப்புறம் இங்க டைமர் வச்சிருப்பாங்க. டைமர் யூஸ் பண்ணி நான் 15 மினிட்ஸ் வைக்கிறேன். கரெக்டா 15 மினிட்ஸ் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் ஆன பிறகு அதுவே ஆஃப் ஆயிடும். 15 மினிட்ஸ் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு பாக்கணும். அதுவே ஆஃப் ஆயிடுச்சு.
இங்க ஆன் ஆஃப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டனில் ஆஃப் பண்ணிட்டு இங்க பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு இந்த சுவிட்சை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ப்ரெஷர் ரிடியூஸ் ஆகட்டும். ரிடியூஸ் ஆன பிறகு காமிச்சு அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.